அதனால அவங்க ரொம்ப சப்போர்ட், இந்த மிஷின்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு பிறகு முதல் தடவையாக 3 பையன்மார் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றாங்க. யூத். அதான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், இந்த மஜுலி ஐலண்ட் நாங்கள் 2 பேரும் தான் கிறிஸ்டியன்ஸ். இங்கே நீங்கள் பார்த்து நான் ஆகணும். ஸோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பூசறை இந்த பிள்ளைகள் வந்து பார்க்க என்னடா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும். பிறகு 3 பையன்மார் நாங்களும் கிறிஸ்டினாக விரும்பணும். ஓகே, ஃபாதர் இன்வைட் பண்ணினாரு. அவங்கள இன்ஸ்பயர் பண்ணதா? அவங்க இன்ஸ்பயர் பண்ணிட்டுன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். டு பி வெரி ட்ரூ, ஃபாதர்ஸோட இருந்தாச்சுன்னா நமக்கு எஜுகேஷன் கிடைக்கும். இந்த ஃபாதர்ஸ் எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க. அந்த ஐடியாலஜிஸ் அவங்கள்ட்ட இருந்தது. சரிங்களா? பியூர்லி ரிலீஜியஸ்ன்னு இல்லை, ஏதாவது வழி எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஃபாதர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஃபாதர் அவங்க அக்செப்ட் பண்ணுவார். பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் 5 ஃபேமிலிஸ் 10 ஃபேமிலிஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் 3 வருஷம் அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டாக அந்த ஃபாதர் ஜோஸ் வர்கீஸோட இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே திங்ஸ் ஒன்றும் இல்லை. பில்டிங்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே மெயின்லேருந்து கொண்டு போக வேண்டியிருந்தது. எல்லாமே தலையில் சுமந்து போக வேண்டியிருந்தது. சில வித சாப்பாடு கூட கிடைக்காது, திங்ஸ் இல்லை அங்கே. என்றாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் தங்கினோம். பாம்பு, எக்கச்சக்கம் பாம்பு, மேலே பாம்பு கீழே பாம்பு. நிறைய ஆட்கள் பாம்புனால கொத்தி வருவாங்க. எங்கள்ட விஷக்கல் இருந்தது. விஷக்கல் இருந்தது. அந்த விஷக்கல் வச்சு எங்க குணப்படுத்தணும் ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு டிரெக்ஷன் தந்த ஃபாதர் தாமஸ் பெட்க் எங்களை கூப்பிட்டு வந்திருந்த அந்த ஃபாதர். அவர் ரோமு போயிட்டார் படிக்கிறதுக்கு. ரொம்ப டாப் கிளவர் ஃபாதர். எப்பொழுதுமே எங்களை ஐடியா தந்துட்டே இருப்பார். ஒரு உத்தம ஒரு நல்ல புனிதமான குருவா வாழுங்க வாழுங்க. அவரோட லெட்டர் எல்லாம் ரொம்ப புனிதமான லெட்டர். இன்னும் வில்லேஜுக்கு போங்க, ஏழ்மையான வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய காசு உங்களுடையது இல்லை, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய காசு உங்களுக்கு தேவையை எடுத்துக்கிட்டு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட ஐடியாலஜிஸ் ஃபாதர் தாமஸ் பெட் தந்துட்டே இருந்தார். அந்த இதில் நாங்கள் வளர்ந்துட்டே இருந்தோம் யங் ப்ரீஸ்டாக. பிறகு பிஷப் தாமஸ் மெனாம்பரம்பிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி குவாஹாட்டி டயசிஸுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன கூப்பிடுச்சுன்னா, சிசர் எனக்கு ஒரு மிஷின்ஸ் அப்போஸ்தலேட் அந்த மாதிரி நான் அஸ்மிஸ் எல்லாம் படிச்சுட்டேன். அஸ்மிஸ் எல்லாம் கிளியராக படிச்சுட்டேன். பேசுகிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் பூசைகிற எல்லாமே படிச்சுட்டேன். 2 வருஷத்துல 3 வருஷத்துல எல்லாமே கிளியர் ஆகிட்டு. அண்ட் மிஷின் லாங்குவேஜும் மெதுவாக படிக்க தருவாங்க. இருந்தால் பிஷப் சொன்னார், நீ போதும், நீ ஆதிவாசியுடைய வில்லேஜுக்கு அசிஸ்டண்டாக போட வேண்டியது. சொனாரி நெல் ஒரு பாரிஸில் டீ கார்டன் பாரிஸ். பிஷப் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்க. இனி இப்போ எங்கே நோ, நீ போ, ஆதிவாசி பற்றி நீ அறிஞ்சிருக்கணும். அந்த ஃபாதர் ரொம்ப டஃப்பான ஃபாதர், ஜோசப் மூலன், ரொம்ப டஃப் ப்ரீஸ்ட். நோ நீ மேனேஜ் பண்ண வேண்டியது. நான் போனேன். ஃபாதர் சொன்னார், வண்டி வட்ட தெரியுமா? தெரியாது, படிச்சுக்கணும் சொன்னார். ஃபாதர் நான் படிக்கலை. நோ ஓட்டு, அடுத்த நாள் இருந்து படிக்க வேண்டியிருந்தது. கண்டிப்பாக வில்லேஜுக்கு போ. 23 days 23 நாட்கள் என்னை வில்லேஜுக்கு அனுப்பினார். மோட்டார் சைக்கிள், ராஜீவ் தூத் மோட்டார் சைக்கிளில் ரப்பர் டியூப் வச்சு கட்டிட்டு மாஸ் பாக்ஸை கட்டிட்டு வில்லேஜில் போய் தங்குவேன். நான் வழக்கமாக வேலைக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை திரும்பி வருவேன். பிறகு ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும், சாப்பாடு உள்ளதெல்லாம், போர்டிங் பிள்ளைகளை பார்க்கணும், ஸ்கூலில் இங்கிலீஷ் படித்து கொடுக்கணும். ரொம்ப டஃப். ஆனால் அந்த ஃபாதர் ரொம்ப அருமையான ஃபாதர். எப்பொழுதுமே சொல்லுவார், இப்படி செய்யணும், ஆதிவாசிஸோட இப்படி வேலை செய்யணும். வந்தோடனே கேட்பார், என்ன நடந்தது, எப்படி நடந்தது. எப்பொழுதுமே ஒரு ஐடியா தந்துகிட்டே இருப்பார். பயப்படாத, டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, ஆட்கள் இப்படி தான் பேசுவாங்க, நீ அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை ஆதிவாசியுடைய லைஃப்பை அறிகிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அவர் என்னை அனுப்பினார். இன்னைக்கு அவர் வயசான ஃபாதர் இப்போ இருக்கிறாரு. ரொம்ப பாசத்தோடு எங்களை எல்லாம் கவனித்தவர். டஃப் ஆதிவாசி மினிஸ்ட்ரி படித்து தந்தது ஃபாதர் ஜோசப் மூலம் எனக்கு. இன்னைக்கும் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். பீப்புள் உண்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். நான்
சவுத்தில் இருந்து என்றாலும் ரொம்ப பாசத்தோட வரவேற்பாங்க. ஃபாதர் ஜட்ஜஸ் எனக்கு பாட தெரியாது என்றாலும் அவங்க பயப்பட வேண்டிய ஃபாதர் அவங்களே பாடுவாங்க, அவங்களே பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக யூத் ஆர்கனைஸ் பண்ணணும், விமன் ஆர்கனைஸ் பண்ணணும், சிறு பிள்ளைகளை ஆர்கனைஸ் பண்ணணும். இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு உண்மையான ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு பங்காக மாற்றணும் நாங்கள் 2 பேரும். ஐ மீன் ஆட்கள் ரொம்ப, ஆனால் ஆட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கஷ்டங்களை நான் பார்த்தேன். அவங்க காலையிலேருந்து 7 மணி வரை, நான் 5 மணி வரை வேலை செய்து பார்த்தேன். ஏழ்மையை பார்த்தேன், ரியல் பாவர்ட்டியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன், டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்தேன். ஆனால் எனக்கு கன்விக்ஷன் அங்கே வந்தது தெரியுமா? த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே டிவோஷன் அங்கே தான் நான் படித்தேன். முதல் வெள்ளிக்கிழமை என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் போயிட்டு இருப்போம். ஒரு தடவை நான் ரிட்டிட்டு போயிருந்தேன். ஒரு பாட்டி அம்மா இறக்குற சமயத்தில் இங்கே வந்து கேட்டிருக்கா, இந்த லாஸ்ட் சாக்ரமெண்ட் அவஸ்தை பூசைக்கு அங்கே இல்லை, பங்கு சாமியாரில் நான் இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, சாகருக்கு கடைசி நேரம். நாங்கள் திரும்பி வந்த சனிக்கிழமை ஆட்கள் வந்து சொன்னாங்க, இந்த கேட்டிக்கு சொன்னார், ஃபாதர் அந்த அம்மா சாக போது அவஸ்தை வேணும். நான் உடனே பைக் எடுத்துகிட்டு போனேன். பைக் எடுத்து போயிட்டு அவஸ்தை கொடுத்து நன்மை கொடுத்துட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஜோக் பண்ணிட்டு இருக்க மத்தியில் அழ தொடங்கினாங்க. பார்த்தா அந்த அம்மா இறந்தாச்சு. நான் கேட்டேங்க, அதுக்கு எப்படி ஃபாதர்? இந்த அம்மா முதல் வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே கடைபிடிக்கிறவங்க, நவீனா பாவசங்கிருத்தம் செய்து நற்கண்ணை வாங்குற அம்மா இது. அதனால கடவுள் இயேசு மேரி மாகிற அலக்காவுக்கு சொன்னபடி ஒரு நல்ல மரணத்தை கொடுப்பேன். இது உண்மையாகவே நடந்தது. அன்னைக்கு ஒரு நாம் பாடம் படிச்சேன், இது முதல் வெள்ளிக்கிழமை டிவோஷன், சேக்ரட் ஹார்ட் டிவோஷன் மஸ்ட். இன்னைக்கு அதான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன், அதை நான் கடைபிடிக்கிறேன். சேக்ரட் ஹார்ட்னா திருவிதைய பக்தி நவநாள். அன்னைக்கு அதான் நான் படித்தேன். அதான் ஒரு அன்னைக்கு தான் எனக்கு உண்மையாக ஒரு கன்விக்ஷன் அன்னைக்கு வந்தது. அந்த பாட்டியிலிருந்து நிறைய வேலை செய்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிறகு செமினரியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தேவையாக இருந்தது, மைனர் செமினரி டிப்ருகாரில். அந்த பிஷப்ஸ் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தார். சொன்னார், சிசர் அங்கே நான் அனுப்புகிறேன். ஓகே ஃபாதர், நான் அனுப்புகிறேன். ஸோ நான் ஒரு ஃபார்மேட்டர் இல்லை, அது என்னுடைய டேஸ்ட்டும் இல்லை என்றாலும் சொன்னாங்க ஓகே, ஒபீடியன்ஸ் போனேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் வைஸ் ரெக்டராக வேலை செய்தேன். 76 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பியூசி ஸ்டாண்டர்ட் கற்றுக் கொடுக்கணும். இங்கிலீஷ் எடுத்தேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் அவங்களுக்கு வேண்டி. பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அவங்களுடைய சாப்பாடுகள் காரியங்கள் எல்லாம் பார்க்கணும், ஐ மீன் ஃபண்ட் பார்க்கணும். இதெல்லாம் செய்து அழகாக இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஃபாதர் மேத்யூ சாணிக்குழி வாஸ் அ ரெக்டர், நைஸ் பர்சன். என்றால் அவர் எப்பவுமே எனக்கு ஃப்ரீடம் தந்தார் வில்லேஜ் போகிறதுக்கு. அப்படி போய்ட்டு இருந்தது. பிறகு வந்தார் முதல் ஆதிவாசி, 2வது ஆதிவாசி பிஷப் ஜோசப் ஹைண்ட். அவர் பொறுப்பெடுத்த உடனே என்ன கூப்பிட்டார், நீ என்ன தமிழியனா? ஆமாங்க. ஓ குட். நவஜானன் ஒரு பாரிஸ் இருக்கு, அங்கே உன்னை பாரிஸ் பிரிஸ்டாக அனுப்புகிறேன். அஞ்சனும் ஃபாதர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பாரிஸ் பிரிஸ்ட் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம், எங்களை விடுங்க அப்படின்னு. நோ யூ கோ. நான் ஜெபித்தேன், உண்மையாக ஆன்லைன் ஜெபித்தேன். சவேரியரை பேர் நினைச்சேன், கோ. இக்னேசியஸ் சொன்னார் கோ, வந்தார். என்னை அங்கே அனுப்புகிறாங்க, போவேன். நவஜான் என்ற ஒரு பங்கு, போரோஸ் இருந்தாங்க, ஆதிவாசிஸ் இருந்தாங்க, காரோஸ் இருந்தாங்க. 3 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க அங்கே. ஒரு மிக்ஸ்டு குரூப், பியூட்டிஃபுல்லான குரூப். ஒரு கேத்தலிக் சர்ச்னு பார்த்தேன். எல்லாருமே ஆதிவாசி மட்டும் இல்லை, போரோஸ், காரோஸ், ஆதிவாசி, மெஜாரிட்டி ஆதிவாசி. 16 வில்லேஜஸ் இருந்து, சப்ஸ்டேஷன் 16, 27 கிலோமீட்டர் ரேடியஸ். ரோடு இல்லை, எல்லாமே காடுகள். ஜீப் இருந்தது, பைக் இருந்தது. போனேன். என்னோட ஒரு அசிஸ்டன்ட் தான், பிறகு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. நாம் தனிமையாக இருக்க வேண்டியது இருந்தது. FCC சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, ஃப்ரான்சிஸ்கன் கிளாரிஸ் சிஸ்டர்ஸ், அருமையான சிஸ்டர்ஸ். ஸ்கூலை கவனிச்சுட்டாங்க, நானும் ஸ்கூலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே தான் முதல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினேன். என்னென்னா,
ஒரு லேண்ட், பாரிஸுடைய லேண்ட் இருந்தது. அது ஒரு டிஸ்பியூட்டாக இருந்தது. என்னன்னா, கிறிஸ்தவங்களுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடாது, கிறிஸ்தவங்களுக்கு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்தது. என்னை ரெஜிஸ்டர் பண்ண விடலை. இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிற ஜீவனத்தில் ஒரு பெரிய கூட்டமாக வந்து தடியோடு வந்து உங்களை கொண்டு போடும். இந்த ஒரு மத கலவரம் வந்தது. முதல் தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியுது என்னடான்னு சொல்லிட்டு. உண்மையாகவே கடவுள் புண்ணியத்தில் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் உங்களோட இந்த கிறிஸ்டியன்ஸுடைய எண்ணிக்கையை பார்த்த பிறகு இந்த குரூப் ஆப்போசிஷன்கள் கொஞ்சம் காமானாங்க. என்றாலும் அந்த நிலத்தை எடுக்க விடலை. அந்த கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் அந்த இஷ்யூ அன்னைக்கு முதல் தடவை நான் பார்த்தேன். ஆனால் உண்மையாகவே என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் என்னுடைய ஸ்ட்ரென்த் யூக்கரிஸ்ட், ரோசரி. ஜெபமாலை தான். எப்பொழுதுமே ஜெபமாலை ரோசரின் தான் என்னுடைய, எப்படியும் பாக்கெட்டை வச்சுருப்பேன். அதுதான் என்னுடைய சக்தி, என்னுடைய ஸ்ட்ரென்த்து. ஜெபமாலை எப்பொழுதுமே ஜெபமாலை வழக்கமாக செய்ய தூங்க மாட்டேன். ப்ளஸ் பர்சனல் அடரேஷன், யூக்கரிஸ்டிக் அடரேஷன். அது படித்ததெல்லாம் நான் படிச்சிருக்கேன். கார்டினல் நியூமன் இவங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்க சொல்லி நான் வாசித்திருக்கிறேன். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணினேன். எவஞ்சலைசேஷன் ஃபுல் ஸ்விங். ஒவ்வொரு வருஷம் 100 ஃபேமிலிஸ் 200 ஃபேமிலிஸ் திருச்சியில் வந்துட்டே இருந்தாங்க, ஆதிவாசிஸ். ஆனால் என்னுடைய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எஜுகேஷன் இல்லை. எல்லாருமே கேத்தலிக்ஸ் ஆகிறாங்க. ஆனால் எப்படி இந்த எஜுகேஷன் இல்லாத ஃபெய்த்தை சஸ்டெயின் பண்ணுறது எப்படி? நம்ம இடத்துல பள்ளி கோயில் கூடம் வந்துருந்து இல்லையா? எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ அங்கெல்லாம் பள்ளிக்கூடம். ஸோ ஃபெய்த், ஸ்டடி, எஜுகேஷன், இந்த பிரின்சிபல் என் தலையில் இருந்து எப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது போர்டிங் நடத்தணும். இல்லைன்னா அந்த வில்லேஜ்லேருந்து பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, என்னை டெய்லி வர முடியாது. அதனால பையன்மார் ஒரு போர்டிங் தொடங்கினேன், பெம்பிள்ளைகள் ஒரு போர்டிங் தொடங்கினேன். இந்த போர்டிங்கில் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்த்தேன். அவரோட 60 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த பிள்ளைகள் இருக்கிறனால பெற்றோர்கள் வந்துட்டே இருப்பாங்க சண்டேஸ். ஸோ ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இந்த பாரிஸில் நடந்துட்டு, ஆட்கள் வரதும் போகிறதும் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சர்ச் ஃபுல். இன்னும் ஆட்கள் பிள்ளைகளை பார்க்க வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபம் செய்துட்டு பூசையும் கொண்டுகிட்டு அவங்க போவாங்க. ஸோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஃபெய்த் அலோன் இல்லை, ஃபெய்த், எஜுகேஷன். தென் அங்கே பார்த்தேன், இந்த நவஜானம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த சோஷியல் ஒர்க்கு இந்த இதில் போயிட்டு இருந்தது. முன்னால் எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றி பிரச்சாரம் பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரணும், விசுவாசத்தில் கொண்டு வரணும். ஓகே, தென் அதை செஞ்சு ஓகே எஜுகேஷன் தேவை. ஸோ இந்த ஸ்கூலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். போர்டிங் ஹாஸ்டல். ஒரு நாள் நான் லாஸ் சாக்ரமெண்ட் போயிட்டு இருந்த ஒரு வில்லேஜில் அவஸ்தை பூசைக்கு ஒரு பாட்டி பார்த்தேன். என்னிட கேட்டாங்க, பாட்டி மோனே சாப்பிட்டியா? நான் சொல்லுமா சாப்பிடலம்மா, வா. அவங்கள்ட்ட இருந்தது கொஞ்சம் அரிசி, பிறகு கொஞ்சம் மஞ்சள். அந்த அரிசியை வேக வச்சு மஞ்சளையும் போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றி எனக்கு தந்தாங்க, சாப்பிட்றேன்னு. பாவர்ட்டி. அந்த வருஷத்தில் கல்டிவேஷன் நடக்கல. என்னென்னா ஃபெயிலியர், மன்சூன் ஃபெயிலியர் ஆகி, மழை இல்லாத, பருவமழை ஃபெயில் ஆகி, அங்கே விவசாயம் இல்லாத, ஒன்று சாப்பிட்றதுக்கு இல்லாத இருந்தாங்க. என்றாலும் இந்த ஆதிவாசி பாட்டியுடைய அன்பும், ஒரு குருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டும் பாசம் எவ்வளோ பெருசு எனக்கு. அவ்வளோ சாப்பிடும். அன்னைக்கு தான் பார்த்தேன், எப்படி ஏன் இவங்க பாவர்ட்டி, எதுக்கு இவங்க ஏழ்மைத்தனம். நான் கேட்டேன், இது யாருடைய லேண்டு? எங்கள்கிட்ட லேண்ட் இருந்தது முன்னால், இப்போ எங்களுடைய லேண்ட் இல்லை, எங்கள் வயல் இல்லை. இது ஏன் என்னென்னா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு 500 ரூபாய் கடன் வாங்கினோம். கடன் வாங்கின பிறகு கொடுக்க முடியலை.
அதனால அந்த மகாஜன் அந்த லேண்டே கொண்டு போயிட்டான். அது எப்படி 500 ரூபாய்க்கு ஒரு அரை ஏக்கர் லேண்ட். இந்த மகாஜனுடைய வீட்டில் பிள்ளைகள், ஆதிவாசி பிள்ளைகள் பிளேட் கழுகிறதுக்கும் மாடு மேய்க்கிறதும் போறாங்க. பெம்பிள்ளைகளும் அங்க போய் வேலை செய்றாங்க. ஆம்பிள்ளைகளும் ஃபென்சிங் செய்யறது, ஏதாவது மீன் செய்து வேலை செய்றாங்க. அந்த சின்னம் முடியாது, இப்படி வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் இப்படி அடிமையாக வாழ முடியாது. இது நம்ம இடத்துல சொல்ற மாதிரி ஒரு கொத்தடிமையான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தார். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், இந்த மக்கள் விசுவாசம் மட்டும் இல்லை, எஜுகேஷன் மட்டும் இல்லை, அவங்களுடைய லேண்ட் ரைட்டையும் பக்கம். Boro. Borona Sandapur. No, that is Adivasi, this is Boros. ஓகே ஓகே ஓகே. இவங்களை வந்து வேற எங்கேயா பார்க்கலாம்? பொங்காயிங்கோ. அங்கே போயிருந்தோம். அங்கே இவங்களெல்லாம் இவங்க இடத்துக்குள்ள போய் போதையில் பார்த்தோம். So, अपना लोग बोंगाइंगो फादर गोइसले 2 दिन अगोत कोई पला अपना लोग मिसा बलिदान सब देखी ले कोई अपना लोग और असल जगह कोई पला देख ले कोई. உன் குழந்தை ஃபாதர் கட்டின கோயில் வந்து இவங்களோட கனவு. ये बरामा ना बरामात गोइसले ये बराम बोरो ब्लैक बरामा ना पाद कुलंदे. அங்கே போய் அந்த சர்ச்சு பார்த்தோம். உங்கள் கல்ச்சர் எல்லாம் நிறைய अपना लोग और कल्चर संस्कृत सब तत्व क्या वरना पर ऐसा ना பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் இது பண்ணோம். அதுக்கு அதே போல ஃபாதர் எங்களை எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால ஃபாதர் அவர்களுக்கும் உங்க எல்லாத்துக்குமே फादर मैं धन्यवाद दीसु कारण फादर अपना लोग लोग कोरी बोले चांस दिला एक धन्यवाद दीसु. थैंक यू. सी यह तक क्यों ए फादर और यह तक दौलत जे हमार तमिलनाडु तत् এটা दूरदर्शन আছে और कैथलिक बिलाक और दूरदर्शन. सो ये बार तो भविष्य जे ए नॉर्थ ईस्ट और ट्राइबल बिलाक और आदिवासी हो, बोरो हो, दूसरा कल्चर हो, मन के एटा वीडियो बनाए এইটো দূৰদৰ্শনত দিবলৈ বিচাৰিছে, সেইকাৰণে এটা আহিছে ন, বুজি পাইছে ন? চ' মই ভাবিছিলোঁ আপোনালোকৰ ওচৰত আছে লগ কৰি পেলাই যাম. காட்டும்போது யூடியூப்ல அனுப்புறோம். চ' কৈছে যিটো আমি কৰিম আপোনালোকে পঠিয়াই দিম, আমি ইউটিউবতো আমি আপোনালোকে দেখিব পাৰে বুলি কৈছে ন. কাৰণ এইটো মাদা টিভি বুলি এটা ডাঙৰ এটা টিভি, এটা দূৰদৰ্শন আছে তাত. ইহঁতৰ ইনচাৰ্জ আছে এইটো মাদা মামৰিয়ামৰ না মাদা টিভি. It is very famous. Gote Hongor आदमी मैंने देखे. நல்ல வாய்ஸ். ये कोई से जय बात का गीत गा को. Yes, father. I'm fighting also. Hello, father. This is the village school which I started. Okay. He was with me. We are 4 of us. 4 years he worked with me. Huh? Yeah, keep me well. Yeah, father, come. Hey. இவங்களோட கல்ச்சர் ஆமாம், பொட்டு வைக்கிற தமிழ்நாட்டு கல்ச்சர் மாதிரி. இது thank you. Good for you. Honorable guests, sisters, teachers, non-teaching staff, parents, and all you, my dear loving students. Good afternoon to all. Today, we are very privileged to have with us our loving guests from South India. Dear guests, we thank you sincerely for taking time of your busy schedules to extend your support. Loving guests, your esteemed presence has indeed glorified the event and added a vibrancy to our humble gathering. Once again, I welcome to all the guests and all present over here. We, the students of St. Thomas, have prepared a small program to show our love and gratitude.
Hope you will enjoy it. Before we start our program, now I call our Reverend Father Caesar to introduce our guest. Good afternoon. How are you all? You are very happy. Good. Respected Father Robert, teachers, and you, my dear children. I'm happy to come. Sorry that I'm late. I shall not go further. You know, there are fathers and friends coming from Tamil Nadu, and they have a television called Mada TV. It is of Tamil Nadu Christian Association, and this time they wanted to get some ideas about Northeast, the Assamese people, the tribal people, Adivasis working in the tea gardens and else. That's what they contacted me through Father Amal Raj, and they came over here today. So within one day, they wanted to cover up so much of place. No, that's all. We came here. And they are interested to see our people. First time they are seeing our people, how they are, what is their culture, what is their habits, and their way of living. And today, I thought I will bring them here. No, these are all village children, isn't it? How our village children are also having an English education. And I'm grateful to Father Robert. The other person, I called him. He was busy in the court. No, so I told him, Father, I have some friends. I want to visit your place. He said, welcome, welcome. Come, please, welcome. So that's what we are here. We are happy to be with you. Okay? God bless you.